போராட்டம் என்னென்ன கோரிக்கைகள் எவ்வளவு பேர்? தமிழ்நாடு ஆசிரியர் அரசு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு ஜேக்டோ ஜியோ தமிழ்நாடு சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று மாநிலம் தழுவிய மாபெரும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் அனைத்து வட்ட தலைநகரங்களிலும் நடைபெறுகிறது. இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டமாகவும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் வேலை நிறுத்தத்தில் தமிழகம் முழுவதும் 5 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்கள் இதில் கலந்து கொண்டு தங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு மீண்டும் வலிமையாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 6 லட்சம் அரசு ஊழியர்கள், பணியாளர்கள், ஆசிரியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையாக இருக்கக்கூடிய தன் பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான முக்கியமான கோரிக்கையாகும். இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் பணி நிறைவு பெற்று விட்டார்கள். அவர்களுக்கு ₹1 கூட கிடைக்காத நிலையிலே அவருடைய என்கேஜ் என்று அழைக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டை கூட இந்த அரசு 30 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கக்கூடிய 40 ஆண்டுகள் பணியாற்றிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு வழங்க மறுத்திருக்கிறது. அதாவது தன் பங்கேற்பு ஓய்வு திட்டத்திலே பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு தங்களுடைய ஊதியத்திலே பிடித்தம் செய்யப்பட்ட தொகை மட்டும்தான் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே 2021ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையிலே கூறுவதை போல உடனடியாக சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சம் ஆசிரியர்கள், பணியாளர்கள், ஊழியர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே இந்த அறிவிப்பை வழங்கிட வேண்டும். அதே போல இன்று ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு என்கின்ற நிலையிலே அதாவது பின்னோக்கிய தீர்ப்பினை அதாவது உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே 2011க்கு முன்னால் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் இதுவரை தமிழக அரசு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. ஆனாலும் 2017ஆம் ஆண்டிலே வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தம் செய்தால் மட்டும்தான் 2011க்கு முன்னால் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய பயனாக இருக்கும். அந்த வகையிலே மத்திய அரசு மூலமாக ஒரு சட்ட திருத்தத்தை தமிழக அரசு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல சாலை பணியாளர்கள், அது மட்டுமல்ல அங்கன்வாடி பணியாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், சத்துணவு பணியாளர்கள், அதேபோல் கிராமப்புற ஊர்ப்புற நூலகர்கள், அதே போல கிராமப்புற உதவியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இதனால் வரை தொகுப்பூதிய முறையிலே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய பிரதான கோரிக்கையாக கடந்த 20 ஆண்டுகளாக வரையறுக்கப்பட்ட ஒரு ஊதியத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படை நிலையிலே அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய ஊழியர்களாகும். இவர்களுடைய அற்புதமான பணியின் காரணமாக தான் தமிழக அரசு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்திற்கான விருதினை மத்திய அரசிடமிருந்து பெறுகிறது. அதே சமயத்திலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த பணியாளருடைய ஊதியம் என்பது மிக மிக ஒரு குறைவான ஊதியமாக இருக்கின்றது. சத்துணவு ஊழியர்கள், அதே போல செவிலியர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்கிட வேண்டும். அதே போல சாலை பணியாளர்கள், இரவு பகல் பாராது வேலை செய்யக்கூடிய சாலை பணியாளர்களுடைய 41 மாத ஊதியத்தை பணிக்காலம், அந்த போராட்ட காலத்தை பணிக்காலமாக இந்த அரசு அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் சாலை பணியாளர்கள் முழுமையாகவே இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசின் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் இந்த அரசு அவர்கள் மீது பாராமுகமாக இருப்பது வேதனைக்குரியதாகும். அது மட்டுமல்லாது இந்த ஆசிரியருடைய உயர்கல்வி என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலே 1971ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அதாவது உயர்கல்வி என்பது ஆசிரியர்கள் தங்களுடைய உயர்கல்வியை உயர்த்தும் போது மாணவர்களும் அந்த கல்வியிலே பயனடைகிறார் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த அரசாணையாகும். அப்படிப்பட்ட அரசாணை டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலம் வரை, அதே போல கடந்த 2020 வரை அந்த ஊதியத்தை பெற்று வந்தோம். இன்று ஊதியம் என்பது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆசிரியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசு ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு மீண்டும் உயர்கல்விக்கான ஊதியத்தை வழங்கிட வேண்டும். அதே போல இடைநிலை ஆசிரியர்கள் 55,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை நாங்கள் தருவோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் தனது தேர்தல் அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த 55,000 இடைநிலை ஆசிரியருடைய
வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கான இணையான ஊதியத்தை இந்த அரசு வழங்கிட வேண்டும். அதே போல தொகுப்பு ஊதியத்திலே இன்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கடந்த காலத்திலே 2006ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் 55,000 ஆசிரியர்கள் மீண்டும் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே அனைத்து அலுவலகங்களிலுமே அவுட் சோர்சிங் முறையிலே தொகுப்பூதியத்திலே மற்றும் அந்த முறையிலே ஆசிரியர்களையும் பணியாளர்களையும் நியமித்து வருகிறது. இது மிக மிக குறைவான ஊதியமாகும். உதாரணமாக ஒரு பட்டதாரி ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் 12,000 ரூபாய் ஊதியம். அதே போல முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் எடுத்துக்கொண்டால் 18,000 ஊதியம். அந்த ஊதியத்திலே இன்று அனைத்து பள்ளிகளிலும் நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழுக்க ஒரு 4,000க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கின்றன. 1,50,000 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருக்கின்றன. அதேபோல 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணியாளர்களுடைய பணியிடங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு மிக மிக வேலைப்பளு அதிகமாக இருக்கின்றது. இன்று 200 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்திலே 10 பேர் 15 பேர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இன்று SIR என்று அழைக்கக்கூடிய அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த முகாமில் கூட இன்று பணி சுணக்கம் ஏற்பட்டு ஆசிரியர்கள் அந்த பணியாளர்கள் BLO சென்றால் பணி செய்ய முடியாத நிலையில் மிகப்பெரிய ஒரு பணி சுமைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இந்த அரசு SIR-ஐ பொறுத்தவரை உடனடியாக கால நீட்டிப்பை வழங்கிட வேண்டும். அதே போல BLOs-உடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அளவு அனைத்து விதமான உதவிகளையும் இந்த அரசும் அதே போல தேர்தல் துறையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல 100 கல்லூரி முதல்வர்கள் இல்லை காலி பணியிடங்களாக தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. அரசு கல்லூரிகளிலே அதிலும் அவுட் சோர்சிங் முறையிலே, அதாவது கெஸ்ட் லெக்சர்ஸ் என்று அழைக்கக்கூடிய வகையிலே பணியிடங்களை நியமித்து வருகிறார்கள். இது முழுக்க கல்வித்துறையிலே கட்டமைப்பை சீர்குலைக்கும் விதமாக இருக்கின்றது. எனவே இங்கே நாங்கள் போராடுவது எங்களுக்கானது அல்ல, வருங்கால எதிர்கால இளைஞருக்கான போராட்டம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் காலி பணியிடங்களை இந்த அரசு நியமிக்காமல் இதுவரை அவுட் சோர்சிங் முறையிலேயே நியமித்து வருகிறார்கள். அவர்களுக்கான ஒரு போராட்டம் தான் இந்த J2G முன்னெடுத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது கோவை மாவட்டம் முழுவதும் 6 வட்ட தலைநகரங்களே மிக சிறப்பான முறையிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திலே 3,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பணியாளர்களும் இந்த ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்திலே கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.